இந்த வீடியோவில் வந்து துணிகளை பற்றிய ஒரு பதிவத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் டெய்லராக இருந்தால் ஒரு டெய்லராக இருந்தால் மட்டும் பத்தாது, கட்டிங் போடுறது தைக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் முழு டெய்லராக ஆக முடியாது. அதோட துணிகளை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த துணிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து அளவெடுத்து தைக்கும் போல் தான் அது சரியான அளவு முறையில் வரும். நீங்கள் எல்லா கிளாத்துக்குமே ஒரே மாதிரியே நீங்கள் கட்டிங் போட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. இப்போ வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். ஃபுல் பாயில் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அளவு எடுத்து வெட்டும் போல் கரெக்டாக இருக்கும். அதை தச்சு முடிக்கும் போல் என்ன ஆயிரும், அளவுகள் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். அது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கு ஃபுல் பாயில் ஜாக்கெட் வந்து விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அதாவது ரப்பர் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் சாதாரணமாக வச்சு இழுத்து பாருங்கள், அந்த ஃபுல் பாயில் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் இழுக்கும் போல் ஓரளவு விரிஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்குறனால நீங்கள் கட் பண்ணும் போல் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம வந்து மிஷினில் வச்சு தைக்கும் போல் கீழே இருக்கிற பல் வந்து அந்த நண்டுக்காலோட கவ்வி இழுக்கும் போல் என்ன ஆயிரும், அந்த துணி வந்து விரிஞ்சுக்கிறோம். அப்படி விரியும் போல் அளவு வந்து எக்ஸ்ட்ராவாகிடும். அப்படி எக்ஸ்ட்ரா ஆகுறதே வந்து நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம கரெக்டாக தானே அளவு எடுத்தோம், ஆனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒவ்வொரு மெட்டீரியலை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாத்தே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அளவு கட்டிங் போடும் போல் அந்த அளவு முறைகளை மாற்றி கட் பண்ணி தைக்கும் போல் அது சிறப்பாக அமையும். அதே மாதிரி பனியன் கிளாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலும் அது நம்ம வந்து எவ்வளோ பிடிச்சி அடித்து டைட்டாக போட்டாலும் அது வந்து கரெக்டாக வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஏன்னா அது ஒரு பின்னலாடைன்றதுனால வந்து அது உங்களுக்கு வந்து விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் பாயில் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது விரியக்கூடிய தன்மை உள்ளது. சிந்தட்டிக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதுமேவும் ஒரு ரப்பர் சைஸுக்கு விரியக்கூடிய தன்மை உள்ளது. நீங்கள் பட்டு சேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து விரிஞ்சே கொடுக்காது. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, பட்டு சேலை வந்து ரெண்டு நூலிலையுமே ஒரே சாயலில் இருக்கும். அது இழுக்கும் போல் இழுத்து கொடுக்காது. அது ஸ்டிப்பாகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாக டெம்பராகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த பட்டு சேலைகளை கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த அளவு அப்படியே இருக்கும் நீங்கள் தச்சு முடித்தாலும். ஆனால் இதை மாதிரி அதாவது இழுக்கக்கூடிய தன்மையுடைய நீங்கள் துணியை வந்து தச்சிங்கன்னு சொன்னால் நம்ம கட் பண்ணி தைக்கும் போல் அந்த அளவுகள் என்ன ஆயிரும், வித்தியாசப்படும். அப்போ என்ன செய்யணும், நம்ம அளவு ஜாக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த அளவு ஜாக்கெட் கொடுத்துருக்க அளவில் இருந்து ஒரு சிறு அளவு நம்ம கம்மி பண்ணி தைச்சோம்னு சொன்னால் கட் பண்ணினோம்னா தச்சு முடிக்க அந்த அளவு வந்து அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே நம்ம எடுத்து தைச்சோம்னா, அதாவது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடைய கிளாத்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் தச்சு முடிக்க அது வந்து எக்ஸஸாக விரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வச்சு பார்க்கும் போல் லைனிங் துணியும் அந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்காது. நம்ம ரெண்டு மெட்டீரியலையும் அதாவது பட்டு சேலையும் லைனிங் துணியும் வச்சு தைக்கிறோம் இல்லையா, அப்போ அப்படி தைக்கும் போல் என்ன ஆகும்னா ரெண்டுமே விரிஞ்சு கொடுக்காது, அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஆனால் ஃபுல் பாயில் ஜாக்கெட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இருக்காது. அது வந்து நம்ம இழுக்கும் போல் விரியையில் என்ன ஆயிரும் சொன்னால் அந்த அளவுகள் மாறி வந்துடும். அதாவது நம்மளே தவறு செய்யாமல் நம்ம கட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த நிகழ்வு வந்து இயல்பாக நடந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு துணியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்றாற் போல் கட்டிங் போட்டு நம்ம தைச்சோன்னு சொன்னால் அது வந்து சிறப்பாக வரும். இப்போ இன்னொரு இது உங்களுக்கு வந்து இந்த பதிவில் சொல்கிறேன். நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு சாதா ப்ளவுஸ் அளவு கொடுங்க. அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு சொன்னால் லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அளவு வந்து மாறாமல் கிடைக்கும். நீங்கள் சாதா ப்ளவுஸு அளவு கொடுத்துட்டு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் அளவு வச்சு தைக்கும் போல் என்ன ஆயிரும், உங்களுக்கு சரியாக வராது. அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்துட்டு நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னாலும் அதுவும் அளவு சரியாக வராது. அளவு வந்து வித்தியாசப்படும். இப்போ வந்து இது வந்து 2 கிளாத் இருக்கும். 2 கிளாத் இருக்கிறனால இழுவிசை வந்து கிடைக்காது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். ஆனால் லைனிங் இல்லாத சாதா ப்ளவுஸு
நம்ம இப்படி இழுக்கும் போல் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த கிளாத்து விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் கழுத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம புல்வாயில் ஜாக்கெட்டில் கழுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும் போல் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது எக்ஸஸாக என்ன செய்யும், விரிஞ்சு கொடுத்துரும். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு துணிகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறணும். தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு டெய்லரை வந்து நீங்கள் வந்து வலம் வரலாம். துணி கட் பண்ணி தைக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, துணிகளை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் வந்து நம்ம ஒரு சிறந்த டெய்லராக இருக்க முடியும். நம்ம எவ்வளவு கட்டிங் அழகாக போட்டாலும் செஞ்சாலும் இதுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. அந்த முறையை கற்று வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும். அப்போ தான் வந்து அது சிறப்பாக அமையும். அதே மாதிரி பூனங்கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பூனங்கிளாத்துமே வந்து நல்லா வந்து விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி சிந்தட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்தட்டிக்கும் அதாவது ரப்பர் மாதிரி விரியும். இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு முறைகளை மாற்றி வச்சு கட் பண்ணி தைச்சோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதாவது நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, அதாவது அளவுகள் வந்து எடுக்கிறத காட்டிலும் அதிகமாகிறதுக்கு உள்ள ஒரு சிறு காரணத்தை வந்து நான் சொல்கிறேன். நம்ம தப்பாக அளவு எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த இதனாலவே அப்படி வந்துருச்சு அப்படின்றது சொல்லக்கூடாது. நம்ம துணிகளை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளுக்கு அளவு எடுக்கிறதுக்கு வந்து நல்லா சிறப்பாக தெரியணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு ப்ளவுஸ்லேயுமே தவறு நடக்காமல் ப்ளவுஸாக இருக்கட்டும், எந்த சுடிதாராக இருக்கட்டும், பாவாடை சட்டையாக இருக்கட்டும், அது சட்டாக இருக்கட்டும், எது தைச்சாலும் சிறப்பாக அமையும். நம்ம அது துணியை பற்றி தெரியாமல் இருந்துக்கிட்டு நம்ம என்னடா இப்படி கட் பண்ணணும், இந்த மாதிரி வந்துடுச்சு, எதனால் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. துணி என்ன மாதிரி துணி, அதை எப்படி கட் பண்ணி தைச்சோம்னு சொன்னால் கரெக்டாக வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு செஞ்சோம்னு சொன்னால் அது சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு யாருமே வந்து வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு இதை வந்து சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மெட்டீரியலையும் அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸை வந்து நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ் அளவுக்கு வச்சு டைட்டாகவே தைச்சிருங்க. சாதா ப்ளவுஸை தைச்சிட்டு அந்த லைனிங் ப்ளவுஸ் அளவுக்கு வச்சுட்டு அந்த கிளாத்தை இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விரிஞ்சு வரும். அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு கிளாத்தும் ஒரு விதமான இழுத்தா விரியக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிற கிளாத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டீங்க. அதாவது பட்டு சேலைகளை மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விரியவே விரியாது. அது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடியது, அது விரிஞ்சே கொடுக்காது. அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே வெட்டி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இன்னும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து துணிகளை பற்றிய ஒரு பதிவை வந்து நான் வந்து துணியை வச்சே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக இந்த ஒரு சிறு பதிவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.